வணக்கம் கண்ணு, இது பொள்ளாச்சி மணி. இது சாட்டர்டே எடுத்த மணி விலாக். பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம் கண்ணு, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் கோயில் வந்து ஆண்டி விழா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து நம்ம உண்டியிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பாட்டில் போனதுக்கப்புறம் வந்து அது முடித்து இது தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் விலாகாக எடுக்கிறோம். கோயிலுக்கு வந்து காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு. என்றைக்குமே வந்து கோயில் விசேஷத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இருந்தே ஒவ்வொரு ஊராக வந்து ஒவ்வொரு கோயிலாக வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னா நிறைய கோயிலேருந்து எடுப்போம். நம்ம வந்து இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து இதே கோயிலுக்கு தான் நம்ம தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம தெய்வக்குளம் காளியம்மன் கோவில் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இது வந்து சேத்துமடையில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த கட்டுமான பணிகள் நடக்கிற காரணத்தினால அந்த 8 துறையிலேருந்து சுற்றி தான் வரணும். யாராவது கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த வழியாக வந்துடாதீங்க. ஏன்னா வர முடியாது, வெஹிக்கல்ஸ் வந்து போக முடியாது. ஸோ வந்து சுற்றி தான் வரணும். நீங்கள் கேட்டு வேணால் சுற்றி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த 8 பட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த கோயிலில் தான் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் வந்தோம். எல்லோரும் வந்து கசகசன்லாம் கோயில் குளத்துக்குள்ளே இறங்கக்கூடாது, ஏன்னா மீன்கள் நிறையா இருக்கும். இன்றைக்கும் வந்து மீன் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட நிறைய ஆரஞ்சு கலர் மீன் இருந்துச்சு. இந்த டைம் நான் பார்த்ததில் வந்து 2 கலர் தான், ஒயிட் அண்ட் பிளாக் கலர் மட்டும்தான் மீன் இருந்துச்சு. அதுவும் அந்த லாஸ்ட்லையே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வரவே இல்லை. சரி, நீ எங்கே போனாலும் நீ துரத்தி பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தீர்த்தமெல்லாம் முத்திரிக்க ஆரம்பித்தாச்சு. என்றைக்குமே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளையார் முன்னாடி தான் வச்சு முத்திரிப்போம். அந்த மாதிரி இந்த டைமும் பிள்ளையார் முன்னாடியே வச்சு முத்திரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து வெறும் தீர்த்தம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே வந்து ஊர்வலம் கொண்டு வருவோம். ஊர்வலம் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் தான் வந்து ஆண்டு விழாங்கிறனால அந்த அன்றைக்கி தான் ஊற்றணும். அதனால் இன்றைக்கி வந்து வெறும் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான். நாளைக்கு தான் வந்து தீர்த்தம்லாம் ஊற்றுறது. ஸோ பெரியம்மா தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா டைமும் வந்து கோயிலில் தீர்த்தத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி மழைங்கிற காரணத்தினாலயா என்னன்னு தெரில, வெறும் 13 or 14 தான் நினைக்கிறேன். நான் 14 தீர்த்தம் தான் வந்துருந்துச்சு. வண்டிக்கு கூட அல்பத்தில் காலியாக தான் போய்கிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் சாமியும் போய் கும்பிட்டு, இந்த டைம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமியை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதையே வைக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாப்பிட்டு இந்த வழியாக நான் நிறைய டைம் ஒர்க்குக்கெல்லாம் வந்திருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.